Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asrafil anbiya'i wal mursalin nabiyyina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Wa qala Allah ta'ala fil Qur'anil Karim wa adzin fin nas bil hajj ya'tuka rijalan wa ala kulli dhamirin yatina min kulli fajjin 'amiq. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam صوم يوم عرفة يكفر السنة الماضية والباقية. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்தை முடித்தவர்களாக ஷவ்வாலுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் ஒரு மாதத்தின் பின்னர் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஒரு முக்கியமான ஒரு அமலாக ஒரு முக்கியமான ஒரு நோன்பு இருப்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் அறிந்த ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். அதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த அரபாவுடைய நோன்பு. அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விடயம் நோன்பாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜாக இருக்கட்டும், அல்லது ஜகாத்துல் ஃபித்ராக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த அமலுடைய சந்தர்ப்பம் ஏற்படும் போது அந்த அமலுடைய சந்தேகங்களையும் தெளிவுகளையும் தேடி ஓடக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமல் அந்த நேரத்தில் பெறுவதற்கு முன்னால், அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்வதற்கு முன்னால் நாம் ஒவ்வொருவரும் அந்த அமலுடையத்தில் தெளிவு பெற்றவர்களாக, அந்த அமலில் உள்நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்னும் ஒரு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய இந்த அரபாவுடைய நோன்பு விடயத்தில் உங்கள் மத்தியில் ஒரு சில தெளிவுகளை ஏற்படுத்தலாம் என நினைக்கின்றேன். எனவே இந்த அரபாவுடைய நோன்பு விடயத்தை எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், எம் மத்தியில், அதாவது எமது நாட்டை பொறுத்தவரை, இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரை எம் மத்தியில் இரு கருத்துக்கள் இருக்கின்றது. அரபாவை பொறுத்தவரை, அதாவது பிறை 9 நோக்க வேண்டும், எமது நாட்டில் பிறை பார்த்து அதன் அடிப்படையில் பிறை 9 தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், ஹஜ்ஜில் அரபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் தரிக்கின்ற அந்த நாளில் தான் அரபா நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் இருக்கின்றனர். இது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்துள்ள ஒரு விடயம். மூன்றாவதாக ஒரு ஆலிம், ஒரு இமாம், பஹ்ரைனை சேர்ந்த ஒரு இமாம், ஃபௌஸ் இப்னு அப்துல்லா அல் அஸரி என்று கூறக்கூடிய ஒரு இமாம், இந்த அரபாவுடைய நோன்பு என்று ஒன்று இல்லை, அதை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்றார். இதை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கின்றனர். ஏன்? அந்த இமாமுடைய கருத்தை பின்பற்றக்கூடியவர், அந்த இமாம் சொல்லுகின்ற நியாயங்களை எடுத்துரைத்து அதை அமல்படுத்தக்கூடியவர்களும் இருக்கின்றனர். எமது நாட்டை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன 2 அடிப்படையில் உள்ளவர்கள் அதிகபட்சமாக இருக்கின்றனர். 99% இருக்கின்றனர். எனவே இந்த 20 கருத்துக்களை நாம் ஆராய்ந்து இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எம்மை பொறுத்தவரைக்கும் முதலாவது சாராரை விட 2வது கூடிய சாரா, அதாவது அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று கூறக்கூடிய அந்த கருத்து ஏற்றமானதாகவும்
அதே நாட்டில் புதை 9 நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த விடயம் எமக்கு முரணாகவே தென்படுகின்றது. அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது அவ்வாறு கூறக்கூடியவர்கள் அந்த முதல் சாரா என்ன செய்கின்றனர், ஒரு சில கேள்விக்கணைகளை எம் மீது வைக்கின்றனர். அந்த கேள்விகளுக்கான தெளிவுகளை கூறி இந்த நோன்பு விடயத்தில் உங்கள் மத்தியில் ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம் என நினைக்கின்றனர். ஆளுங்களாகியவர்கள் அவர்களது அச்சாணியாக செயற்படுவது குர்ஆனும் ஹதீஸும் முக்கியம். அதை வைத்து அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த நோன்புக்கு சரியான விளக்கங்களையும் தகவல்களையும் கொடுத்து மக்களை சீர் செய்ய வேண்டும். அதை அவர்கள் சீர் செய்து அவர்களது கருத்துக்களை உங்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் கொண்டு வரும்போது மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அலசி ஆராய்ந்து இந்த அமலை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டிக் கொண்டவனாக கேள்விகளுக்குள் நுழைகின்றனர். முதலாவது கேள்வி, என்னால் இயன்ற அளவு அவர்களுடைய கேள்விகளை தொகுத்துள்ளேன். அந்த வகை முதலாவது கேள்வியாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அரபாவுடைய நோன்புடைய நேரம் சம்பந்தமாக கேட்கின்றனர். அதாவது நீங்கள் செல்கின்றீர்கள், அரபாவுடைய நாள் கூறுகிறீர்கள், எனவே சவுதியும் நீங்களும் நேர வித்தியாசம் இருக்கிறது, எனவே நேர அடிப்படையில் உள்ளதா நாள் அடிப்படையில் உள்ளதா இந்த அரபாவுடைய நோன்பு என்ற பிடிப்பு. அந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அரபாவுடைய நோன்பை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சௌமு யௌமி அரஃபா கஃபா, சௌமு யௌமி அரஃபா. இது அடிப்படையாக என்னை பொறுத்தவரைக்கும் அரபு கலாசாலைகளிலாக இருக்கட்டும் அல்லது அரபு ஏதாவது கோர்ஸ் செய்கிறவர்களாக இருந்தாலும் இதற்குரிய கருத்து சௌம் என்றால் நோன்பு, அது எல்லோரும் அறிந்தவர்கள். யவ் என்றால் நாள், யௌமி அரஃபா அரபாவுடைய நாள். இந்த அது தெளிவாகவே வந்துள்ளது. இது நேரடியும் சம்பந்தமாக வந்தது. நேரடியும் சம்பந்தமாக வருது அந்த வார்த்தை எப்படி வருது, யௌமி அரஃபா என்பதற்கு பதிலாக வக்து அரஃபா என்று வரும். இந்த மார்க்கமானது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. எனவே சௌமு யௌமி அரஃபா கஃபா. எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே விளங்குகின்றது. முதலாவதாக ஹதீஸை விளக்குகின்றது, நாளை அடிப்படையாக கொண்ட விடயங்கள். அடுத்ததாக இந்த இரண்டாவது விஷயத்தை கூறுகிறேன். இந்த விடயத்தை கூறக்கூடியவர்கள் 2.5 மணித்தியாலத்துக்கு அப்புறம் தானே நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கூறக்கூடியவர்கள் என்ன செய்கின்றாங்க, கிட்டத்தட்ட அப்படி அந்த கருத்துல வாராங்க, அது வாதமாக வச்சு அதை பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, அரபாவில் தரிச்சு அந்த இடத்தை விட்டு போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 26 அவர்களுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, அவங்க இந்த கருத்தை செல்லக்கூடியவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். 2வது பத்தி பேசுறார்கள், 26வது பிறகு என்ன செய்யறாங்க, அந்த நோன்பு நோக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நேரம் பற்றி பேசக்கூடிய இந்த நேரத்தை பற்றி பேசுறாங்க. இப்ப நேரத்தை பற்றி பேசக்கூடிய நீங்க நேரம் வித்தியாசம் நீங்க பேசக்கூடிய நேரம் வித்தியாசம் இல்லாத நாட்டில் இப்ப சவுதி கொஞ்சம் எடுத்துக்கொண்டா, சவுதிக்கு நேரம் வித்தியாசம் இல்லாத அடியத்தில் கட்டாரம் கொள்ளலாம் அப்படின்னு நிறைய நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் எல்லாம் இப்போ அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா, ஒரே டைம் ஜோனில் உள்ள நாடாக மட்டும் பிடிக்கலாம், மற்ற டைம் ஜோனில் உள்ள நாடு பிடிக்கலாம், அப்படியே என்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளும், அப்படி எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த வாதத்தை விட்டு இந்த வாதத்தை வைக்கிறாங்க என்ன செய்வாங்க, ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சவுதி இலங்கை இந்தியா ஏதோ ஒன்று ஒரே நேரத்தில் விதைகள் பட்டு வச்சுக்கொள்ளும். விதைகள் என்ன செய்வாங்க, அவர்கள் கூட என்ன செய்வார்கள், 2வது வித்தியாசத்துல நோம்பு பிடிப்பாங்க. அண்ணன் செல்லுவாங்க, என்ன அது நான் என்று செல்லுவாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த வாதம் என்பது ஒரு மக்களை ஒரு ஏதோ ஒன்றுக்குள் அழைப்பதற்காக, மக்களை எப்படியாவது நம்ம இந்த வாதத்துக்கு வலு சேர்க்கணும் என்ற அடிப்படையில் வாதங்கள் வைக்கப்படுகின்றது. எனவே அதை விளங்கிக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இரண்டாவது ஒரு கேள்வி கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தாங்க. மதீனாவில் இருந்த காலமெல்லாம் புதை 9 தான் நோன்பு நோட்டாங்க. அந்த டைம்ல யாரை என்ன செய்யுது, சஹாபாக்களை என்ன செய்யுது, சஹாபாக்களை அந்த புதையை பார்த்துட்டு வாங்க, மதீனாவுக்கு போய் அரபா எப்படி தெரிஞ்சுட்டு வாங்க
ஒரு 3 நாள் 4 நாள் தானே பிரியாங்கம்மா பார்த்துட்டு வாங்க இந்த அனுப்பலையே அப்படின்னு சொல்றாங்க. ஆளுங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றேன். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு காலம் மதீனாவில் இருந்த அவ்வளவு காலம் பிறை 9 நோன்பு நோற்றார்கள். இந்த அரபாவுடைய நோன்பு நோற்றார்கள் என்பதற்கு தெளிவான ஒரு ஹதீஸ் ஆதாரம் முதலாவதாக நீங்கள் காட்ட வேண்டும். அடுத்ததாக ஒன்றை விளங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை பார்ப்பதற்காக பிறை விடயத்தை பொறுத்தவரைக்கும் பிறை விடயத்தில் எந்த ஒரு சாமியையும் சரி எந்த ஒரு யாரையும் சரி பிறை பார்த்து வரும்படி யாரையும் பக்கத்து ஊருக்கோ பக்கத்து நாட்டுக்கோ எந்த இடத்துக்கும் அனுப்பியதாக எந்த சம்பவமும் இல்லை. ஆனால் அந்த தகவல் என்னங்க ஏற்றுக்கொண்டாங்க. வெளியூரில் வந்து தகவலை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் வெளியூர்களுக்கு யாரையும் அனுப்பி பிறையை பார்த்துப்பாங்க எப்பன்னு பார்த்துப்பாங்க எப்போ என்ன சொல்லி கஷ்டப்படுத்துறது சஹாபா. குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. அப்ப உண்ட வளர்ந்த சகோதரர்களே, மார்க்கம் என்பது லேசானது, கஷ்டப்படுத்துறது யாரு? எனவே அந்த காலத்துல அதான் சாத்தியம். அப்ப நபி அவங்க அந்த நோன்பு அப்ப நோட்டு தலைக்க மொபைல் நோத்திருப்பாங்க. ஹதீஸ போல பேசணும், ஹதீஸ பேசணும், ஹதீஸ்ல இருக்கா என்ற விடயத்தை நீங்க பேசணும். அதை விளங்கிக் கொள்ளுங்க சகோதரர்களே. இரண்டாவதுக்கான விடயம். மூன்றாவதாக ஒரு கேள்வியை வைப்பார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்டார்களா அல்லது அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்க சொன்னார்களா என்று கேட்பாங்க. இது ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. முதலாவதாக உள்ளதுக்கு ஆதாரம் சொல்லுங்கள், நோட் பண்ணிக்கணும். இந்த விஷயங்களை ஹதீஸ் நம்பர்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் காரணம் நான் பாமர மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஹதீஸ்கள் எல்லாரும் என்ன சொல்கிறேன் விஷயத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆளுங்கள் என்ன செய்வாங்க விஷயத்தை பேசுவாங்க. பாமரர்களாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை ஹதீஸ் நம்பர்களை சற்று ஞாபகம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஆளுங்களிடத்தில் சரியான முறையில் தகவல்களை பெற்றுக்கொண்டு சரியான முறையில் அவர்களிடம் காத்திரமான தகவல்களை எடுப்பதற்கு இது ஒரு ஆதாரம், நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. எனவே ஹதீஸ்களுடைய நம்பர்களை பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது முஸ்லிமிலே சஹீஹ் முஸ்லிமிலே 1162வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அரபாவுடைய நாளில் நோக்கப்படும் நோன்பு பற்றி கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த நோன்பு சென்ற வருடத்துக்கும் எஞ்சியுள்ள வருடத்துக்கும் ஒரு குற்றப்பரிகாரமாகும். இது சஹீஹ் முஸ்லிமிலே 1162வது ஹதீஸ் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸ் நபி அவங்க சொல்றாங்க அரபாவுடைய தினத்தில் சௌமி யௌமி அரபா, அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோக்கப்படுகிறது. இது தெளிவாகவே வருகின்ற அரபாவுடைய தினத்தில். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்டார்களா என்று கேட்கிறார். புகாரில் 1658வது ஹதீஸ், 1661வது ஹதீஸ் போன்ற ஹதீஸ்களை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன கூறுகிறார்? அரபா நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருப்பது சம்பந்தமான சர்ச்சை செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அரபாத்தில் நபியாக இருக்காங்க, சஹாபாக்களிடத்தில் ஒரு சர்ச்சை ஏற்படுது. நபியாக நோன்பு செய்த ஒரு சிலர், நபியாக நோன்பு இல்லைன்னு செய்த ஒரு சிலர் சர்ச்சை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்த்து உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்க? இதை தீர்க்க வைக்க வேண்டும். நபியாக இடத்துல ஒரு பால் கிண்ணத்தில் பாலை கொடுத்தாங்க. அப்ப நபியாக ஒட்டாக இருந்த மாதிரி அதை குடிக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன வளர்ந்து அரபாவுடைய தினத்தில் நபியா வந்து நோன்பு நோற்றிருக்காங்க. இதுக்கு முதல் அதாவது அவங்க இடத்துல என்ன வந்துச்சு? அரபாவுடைய அந்த மைதானத்தில் நபியாக நோன்பு உடைக்கிறவங்க நோன்பு இல்லாமல் இருக்காங்க ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு என்பதை நாம் வளர்ந்தோம். அன்பான சகோதரர்கள், இதை விளங்கிக் கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்படலாம். அடுத்ததாக ஒரு கேள்வி, 4வது கேள்வி. இந்த கேள்வியை வைக்கக்கூடியவர்கள்
இங்கே ஆப்பிரிக்காவில் கண்டீங்க, தன்சானியாவில் கண்டீங்க, அங்கே கண்டீங்க, இங்கே கண்டீங்க, எல்லா இடத்தையும் கண்டீங்க, அங்கே கண்டீங்க. இந்த விடயத்தில் மட்டும் ஏன் நீங்கள் சவுதியை பின்பற்றுகின்றீர்கள் என கேட்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, முதலாவதாக ஒன்றை விளங்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கட்டும், அரஃபாவுடைய விடயமாக இருக்கட்டும், அனைத்தும் ஒரு இடத்தை மையமாக வைத்து ஆக்கப்பட்ட ஒரு விடயம். ஹஜ்ஜுடைய விஷயம், ஹஜ்ஜி வேறு செய்யலாம். ஷியாக்கள் செஞ்ச மாதிரி அவங்க ஒரு காபாண்டை செஞ்சு கொண்டு செய்யலாம். யாரோ மோடை செஞ்ச மாதிரி என்ன குஞ்சாக செஞ்சு கொண்டு செய்யலாமா? செய்யலாம். ஏன் சொன்னால் இது ஒரு இடத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அரபா மைதானம் என்பது ஸ்ரீலங்கா கொண்டு, தன்சானியா கொண்டு, சிரியா கொண்டு, சவுதி அரேபியா அது மட்டும்தான் அந்த அதுக்கு குறிப்பாகப்பட்டது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒன்றை விளங்க வேண்டும். இந்த அமலான இந்த ஹஜ்ஜுடைய விடயமாக இருக்கட்டும், அரஃபாவுடைய விடயமாக இருக்கட்டும், இது ஒரு இடத்தை மையமாக கொண்ட ஒரு அமல். இந்த விடயத்தில் நீங்கள் கூட என்ன செய்வீங்க? அதுக்கு தான் கட்டப்படுவீங்க. ஏன் இது மட்டும் தூக்கி பிடிக்கணும் என்று செல்லக்கூடியவர்கள் கூட, உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு எண்ணம் வச்சு, சவுதியில் ஒரு பொங்கல் என்று வச்சு, இப்போ ஒரு ஆள் ஒரு 7 போய்த்தார், சவுதி போய்த்தார். அரபாவுடைய தினத்தில் எல்லாரும் அரபா மைதானத்துக்கு போய் இவர் செலுத்திட்டார். நான் இன்றைக்கு எனக்கு அரபா இல்லை, 9 இல்லை, நான் நாட்டிலே செஞ்சு வந்தேன், நான் இதை பின்பற்ற மாட்டேன், சவுதியை பின்பற்ற மாட்டேன், நான் ஸ்ரீலங்காவை பின்பற்றேன், நான் செலுத்தி வரேன். அந்த இடத்தில் இந்த வாதத்தை வைக்கக்கூடியவர்களோட கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் என்பதை விளங்கும். சூரத்துல் ஹஜ்ஜிலே நான் ஏற்கனவே கூறிய குர்ஆன் வசனத்தின்படி வஅத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், இந்த குர்ஆன் ஆயத்தை நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் யார்? இலங்கையில் இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தலாமா? ஹஜ்ஜை ஆரம்பிக்கிறேன் இப்ப வேற யாரும் ஆரம்பிக்கலாமா? முடியாது. சவுதி தான் ஆரம்பிக்கணும். இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சவுதி அரசாங்கம். எனவே அவர்கள் செல்லக்கூடியவற்றை ஏற்கக்கூடிய நீங்களும் தான் நாங்களும் தான். இது ஒரு இடத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதாம். எனவே அன்பான சகோதரர்களே, அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அடுத்ததாக சில பேர் கேட்பாங்க, அதாவது ஆஷுரா, அதாவது ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு என்று வருகிறாரு என்ன செய்வாங்க. அப்ப நீங்க ஆஷுராவை நீங்க சவுதியோட என்ன செய்வீங்க, பின்பற்றுவீங்களா என்று கேட்பாங்க. ஆஷுரா நோன்பு என்பது புதையின் அடிப்படையாக இருந்தது. அரஃபா நோன்பு என்பது இடத்தை கொண்டு, அந்த இடத்தில் தான், அந்த இடத்தை கொண்டுதான் அதை நடைமுறைப்படுத்துகிறது. ஹாஜிகள் தரிக்கின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு அரபா மைதானம் என்பது இல்லை. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் இதனை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தில், அரபாவுடைய விடயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் நாம் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், முக்கியமாக ஆளுங்களிடம் வேண்டிக் கொள்வதாக இருந்தால் அல்லது பாமர மக்களிடமாக வேண்டிக் கொள்வது, ஒரு அமல் ஏற்படுவதற்கு முன்னால் ஹஜ்ஜோ நோன்போ ஜகாத்தோ எதுவாக இருந்தாலும் அந்த விடயத்தை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு முன்னால் அது பூரண தெளிவு பெற்றவர்களாக அந்த விடயத்திற்கு நீங்கள் நுழைந்தால்தான் அதை நீங்கள் முழு மனதோடு, எந்த சந்தேகமும் இல்லாமல் முழு மனதோடு அதனை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே அன்பான சகோதரர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அரபாவுடைய நோன்பு விடயத்தில் தெளிவு பெற்றவர்களாக, தெளிவடைந்தவர்களாக இந்த அரபாவுடைய நோன்பில் நுழைந்து இந்த அரபாவுடைய நோன்பு